இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மின் கட்டணம் சம்மந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், மின் கட்டணம் எப்படி ஆன்லைன் மூலமாக செலுத்துவது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போதையான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வீடுகளுக்கு மாதந்தோறும் மின் கட்டணம் சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு மாதம் மின் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இபி பில் எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேஞ்சன்கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டேஞ்சன்கோ குயிக் பே அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே இபி பில் tnebnet.orgன்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தெரிஞ்சாலும் அதை என்டர் பண்ணலாம். கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கோட் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அப்படியே 4 நம்பர் டைப் பண்ணுங்கள். 4 நம்பர் 5 நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கன்சியூமர் நம்பர், கன்சியூமருடைய நேம், கன்சியூமர் அட்ரஸ், பில்லுக்கான அமௌண்ட், பில் பே பண்ணுறதுக்கான டியூ டேட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அது கீழே பில் டீட்டெயில்ஸ் சொல்லி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ண இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் யூபிஐ, பேங்க்குடைய நேம், நெட் பேங்கிங், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் யூபிஐ செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் கன்சியூமர் நம்பர், கன்சியூமர் நேம், அமௌண்ட் ஷோ ஆகும். பே யூஸிங் இன்ஸ்டால் ஆப் யூபிஐன்னு சொல்லி இருக்கும். அந்த யூபிஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபே, ஃபோன்பே எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு வியூ ஆர் டவுன்லோட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான இபி பில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு பகிர்மான கழகம் லிமிடெட் சொல்லி வரும். மின் கட்டணம் ரசீதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மின் கட்டண எண், பெயர், நீங்கள் மின் கட்டணம் செலுத்தின டேட், இந்த மாதிரி கட்டண விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த ரசீது உங்களுக்கு தேவைப்படாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவே இபி பில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் அவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.